Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க. அதாவது பேக்கரி ஸ்டைல்ல பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சூப்பரான பைனாப்பிள் கேக் செய்யலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சீவ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். அது வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வெள்ளைக்கருவும் இன்னொரு பவுலில் மஞ்சக்கருவும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைக்கரு கூட 1 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி வெள்ளைக்கருவை தனியாகவும் மஞ்சக்கருவை தனியாகவும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக வெள்ளைக்கருவை சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சக்கருவை கொஞ்சம் பேல் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 75 ml பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர். அது கூட 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மஞ்சக்கரு நம்ம வெள்ளைக்கரு கூட சேர்த்துக்கலாம். அடித்து வச்சுருக்கிற மஞ்சக்கருவை வெள்ளைக்கரு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பட்டரும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறத இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஓவராக சேர்த்துறாதீங்க. அப்புறம் கேக் சாப்பிட முடியாது, ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குற டைம் பார்த்தே சேருங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. கேக் சாப்பிட முடியாது, ஓவர் ஃப்ளேவர் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஒரேடியாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது வந்து கட்டி கட்டியாக லம்ஸ் அங்கங்கே ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்போ வந்து கேக் வந்து நமக்கு நல்லா ஈவனாக பேக் ஆகி வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லம்ஸ் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து இப்படி மெதுவாகவே வந்துட்டு ஸ்பேட்டலா வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் பீட்டர் தேவையில்லை. இப்போ வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் ஆல்ரெடி டின்னில் போட்டு வச்சுருக்கேன். பேக் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரியில் 35 மினிட்ஸ். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவன் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ஊற்றி அதை லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ இதை வந்துட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈவனாக அழகாக பேக் ஆகி வந்துடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளோட இதிலேருந்து பட்டர் பேப்பர் அவ்வளோத்தையும் எடுத்துடலாம். அதாவது பார்ச்மெண்ட் பேப்பர்ஸ் வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ அகெயின் அதை வந்து மாற்றி போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற டைமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குட்டி குட்டி பீசஸாக உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பர் சாஃப்டான பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட் வச்சு செஞ்சிங்கன்னா நீங்களுமே பேக்கரி ஸ்டைலில் சூப்பர் சாஃப்டான பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக் உங்கள் வீட்டிலே செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பிளெயின் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய கேக் ரெசிபிஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.